பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் தலைமையிலான கூட்டம் சேலத்தில் நடைபெற்று முடிந்தது. அதில் சூரஜ் என்ற ஒரு இளைஞர் உடல்நலக் குறைவால் இன்று மரணம் அடைந்தார். அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். அவருடன் இன்று ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் உடன் இருக்கிறார்கள். இப்போ உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுன்னு இப்போதான் தற்பொழுது எங்களுக்கு தகவல் இருந்தது. அனைத்து நிர்வாகிகள் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவருடன் உடன் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்கள் கட்சி சார்பாக செய்து கொடுப்போம். இன்னும் மற்றபடி இது முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக சொல்வோம். அவர் ஏற்கனவே சிகிச்சை, அதாவது ஹார்ட் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்ததாகவும், அதனால் இன்று காலையிலிருந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருந்ததாகவும், அதனால் இன்னைக்கு கார்டியக் அரெஸ்ட் அவருக்கு உடனடியாக ஒரு மணி அளவில் அவருக்கு தேவையான முதலுதவிகள் எங்களுடைய அங்கிருந்த மருத்துவர்கள், ஏன்னா போதிய மருத்துவர்கள் நாங்கள் வைத்திருந்தோம். அங்கிருந்த மருத்துவர்களை முதலுதவி எல்லாம் செய்துவிட்டு அவரை எங்களுடைய ஆம்புலன்ஸ் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மருத்துவமனை சென்று அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார். அவருக்கு சூரஜுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். கண்டிப்பாக எங்களுடைய தலைமையிடம், தலைவரிடம், பொதுச்செயலாளர் அனைவரும் ஆலோசித்து விட்டு செய்வோம். சார், அதே மாதிரி இப்போ இவரை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன். என்ன விமர்சனம்னா, முதலில் திரிசாவின் வீட்டை விட்டு விஜயை வெளியே வர சொல்லுங்கள்னு சொல்லியிருக்காரு நயினார் அவர். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரி ஒரு கட்சியில் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனை தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒன்னு அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊர்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது. ஒரு ஆட்சிக்கு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு இருக்காது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறந்து போயிட்டாரு. அது பதிவு செய்ய போகும்பொழுது ஊடகத்தினரை தாக்கக்கூடிய வகையிலையும் கார்ல ஏறி அவங்கள மிரட்டும் தொழிலையும் அதை இப்போதான் அந்த நிகழ்வு குறித்து எனக்கு ஏர்போர்ட்ல இறங்கணும்னு எனக்கு தகவல் வந்தது. அது கண்டிப்பாக எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அங்க இருக்க நிர்வாகிகளிடம் நாங்கள் பிரஸ் மீட் சொல்லியிருந்தோம். அதை தாண்டி அங்க இருக்க நிர்வாகிகள் போனப்போதான் அந்த மாதிரியான ஒரு அசௌகரியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இது மாதிரியான நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். சார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்க ஜெயிக்கல. அவங்க ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டாங்க. 32% வாக்குன்றது எப்படி கிடைக்கும்? அதாவது அவங்க ஒரு கனவுல வாழ்ந்துட்டாங்க. இந்த ஓட்டு அவங்களுக்கு இருந்த மாதிரி நயினார் இல்ல, அவரு நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்ல, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. சின்னமே 1 மாசம் கூட ஆகல. இந்த நிலைமையில முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பேசுறாரு என்னன்னா, இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலன்னு பேசுறாரு. முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய இப்பதானே சின்னமே கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் தேர்தல் நிக்கணும். சின்னம் கிடைச்சிருக்கு, இனி தேர்தல் நிக்கணும். முதல் தேர்தல் நின்ற பிறகுதான் எங்களுக்கான முதல் MLA எல்லாம் வர முடியும். அதுவே அந்த பொது அறிவு கூட இல்லாம எல்லா இடத்துலயும் அவர் கவுன்சிலர் கூட இல்லன்னு பேசிட்டு இருக்காரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்றீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்க. அப்ப 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? அப்படி ஒரு சூழ்நிலையா எங்களுக்கு இருக்கு. இன்று அனைத்து கட்சிகளும் எங்களை பார்த்து பயப்படுகிறது, எங்களுடைய தலைவரை பார்த்து பயப்படுறது என்றால் அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவர் சும்மா இன்னைக்கு திமுகவை பற்றி பேசாமல் திமுக அமைச்சரிடம் அவர் சகஜமாக இன்னைக்கு முதல்வரே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நயினார் புகழ்ந்து பேசுவார். நயினாரிடம் அனுசரணையா போவார். அப்பாவும் நயினாரிடம் அனுசரியா போவார். இவர் திமுகவிடம் ரொம்ப அனுசரியா இருந்து கொண்டு திமுக பேசாமல் தினமும் காலையில் இருந்துச்சு எங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டோம், நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம் சொல்லிட்டோம். எங்க தலைவர் அதில் தெளிவா சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டு காலையில இருந்து எந்திரிச்சா அந்த பாரதிய ஜனதா கட்சியில ஒரு சில பேர்
திமுகவின் கைக்கூலிகளை போல செயல்படுவது வருத்தத்தக்கது. சார், நீங்க தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த முதல் மாநாடு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிக்கிட்டே வரீங்க. ஆனா தற்போது கூட ஒரு கட்சி கூட தாவேக்காவை நோக்கி வரல. அப்பனா யாரும் வந்து ஒரு தாவேக்கா மேல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பார்ட்டியாக பாக்குறாங்க. ஒரு நம்பிக்கை இல்ல அதாவது ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறது ஒரு பாலிசி டிசிஷன். ஒரு மாநில கட்சியாக இருந்து கொண்டு முதல் கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய தலைவர் தான் முதல் வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தெளிவாக அறிவித்துள்ளது. இது எங்களுடைய பாலிசி டிசிஷன். நாங்கள் பெரும்பான்மையுடன் 200 எம்எல்ஏ ஜெயித்தாலும் எங்களுடன் ஒரு சின்ன கட்சி கூட்டணி இருந்தாலும் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். இந்த மாதிரியாக இருந்தாதான் வந்து ஒரு கட்சி 2-3 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஒரு ஆட்சியை அமைக்கும் பொழுது எல்லாருக்குமான அதிகார பகிர்வு இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். இப்ப விசிக கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டில். விசிக கட்சி வந்து அதிகாரமே இல்லாமல் அதிகாரமே இல்ல, நான் எந்த மக்களுக்கு எதுவும் செய்யாம சும்மா ஒரு 10 எம்எல்ஏ வச்சு அவங்க என்ன பிரயோஜனம்? இப்ப கம்யூனிஸ்ட்ல ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எந்த அதிகாரமும் இல்லாமல் எதுவுமே இல்லாம 6 எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? சோ அவர்களுக்கான நோக்கம் இருக்குல்ல, அவர்கள் எதற்காக அரசியல் கட்சி துவங்கினாங்கன்னு இருக்குல்ல, அவர்களுக்கான நோக்கமும் அவர்கள் சார்ந்த ஒரு சில குறிக்கோளுடன் எந்த குறிக்கோளும் கட்சி ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் வரணும். எதுவுமே இல்லாம சும்மா ஒரு 5 எம்எல்ஏ வந்தோம், அந்த 5 எம்எல்ஏ வச்சு நம்ம எந்த அதிகாரத்திலையும் பங்கு இல்லாமல் ஆட்சியிலும் பங்கு இல்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக யாரும் கட்சி ஆரம்பிக்கவில்லை. அவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச அதிகார பகிர்வை கொடுத்து அவர்களும் பங்கு பெற்றால்தான் மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும். திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க. இன்னைக்கு கூட நடந்த கூட்டத்திலே திமுக விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஆனா மத்திய அரசோட பட்ஜெட்டை பற்றியோ மத்திய அரசு கொண்டு நிதி பங்கீடு பற்றியோ எந்த ஒரு கண்டனமும் வந்து ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை பத்தி அடுத்த நாளே இப்ப பிரஸ் மீட் வச்சு அதுல கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டோம். தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட்னு சொல்லி அதுல எந்தெந்த வகையில தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கப்பட்டது, அதுல எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு மொத்தமே 10,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. அதுல தமிழகத்துக்கு எவ்வளவு வரப்போகுது? ஏன்னா போன வருஷம் கொடுத்த பங்களிப்பிலே கூட 12,000 கோடி குறைவாக எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக கனிம வளங்களை சுரண்டப்படுவதற்காக ஓபன் பண்ற அந்த கனிம வள கேரிடாரை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அன்னைக்கே சொல்லிட்டோம். அதில் ஏன் பத்திரிகையாளர்கள் வந்து திரும்ப அந்த கோணத்தை நீங்க எடுக்காமல் நீங்க மாற்றி இதை மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அடுத்த நாளே பிரஸ் மீட்ல நாங்கள் எந்தெந்த வகையில் ஒன்றிய பட்ஜெட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அடுத்த நாளே குறிப்பிட்டு விட்டோம். இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய கூட்டம் எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டதுன்னு. அதாவது 4,998 பேருக்கு தான் நாங்க உள்ளே அனுமதி சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தோம். அதை விட குறைவான நபர்கள் தான் நாங்க உள்ளே அனுமதிச்சோம். ஏன்னா நாங்க அதை எக்ஸீட் பண்ண விரும்பல. அது இல்லாமல் போதுமான அளவுக்கு 30க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் வந்து எல்லா வசதிகளும் கூடிய ஒரு மினி கிளினிக் எல்லாம் வச்சுதான் நாங்க ஏற்பாடு செஞ்சோம். போதுமான வகையில் தண்ணீர் எல்லாம் எங்களுடைய தலைவருடைய புரோகிராம் 12ல இருந்து 3 மணி வரை நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். 1:10க்குலாம் எங்களுடைய தலைவருடைய உரை முடிந்து அங்கிருந்து முடிச்சு கிளம்பியாச்சு. 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:10க்குலாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏனென்றால் வேற எந்த தலைவர்களோ அங்க இருக்கிற மாவட்ட பேசியால் அது நேரம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் தலைவர் மட்டும் உரையாடிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா எவ்வளவு மக்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பாக தான் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திக்கொண்டிருக்கோம். இந்த சுராஜுக்கு வந்து ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என்று அவருடைய உறவினர் மூலமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொன்னார்கள். இல்ல நாங்க அவருடைய மாவட்ட அந்த நிர்வாகிகள் அவங்க வீட்டுல ஃபேமிலியில கேட்டுட்டு தான் சொல்றோம். அதையெல்லாம் கேட்ட பிறகுதான் கண்டிப்பாக என்ன இருந்தாலும் எங்களுடைய கூட்டத்திற்கு வந்தவர் அவருக்காக நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இல்ல சாயந்தரம் என்னன்னா லேட் நைட்டு இரவுகள்ல கூட்டம் நடத்தி மக்கள் செல்வதற்கு வருவதற்கு கஷ்டமா இருக்கும். இரவு நேரத்தில் கூட்டம் நடத்தி மக்கள் வெளியேறுவதற்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து 5 மணி இரவு நேரத்தில் தவிர்த்து விட்டு பகல்ல வைக்கிறோம். அதுவும் நாங்க ரொம்ப குறிப்பிட்ட அளவு தான் இன்னைக்கு உள்ளே அனுமதிச்சிருந்தோம். இப்போ ஒரு பாக்ஸ்ல 500 பேர்னா அதுல பாதி தான் நாங்க உள்ளே அனுமதிச்சிருந்தோம். ஏன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீயா நிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் உள்ள இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணியும் எல்லா உணவுப் பொருட்கள் எல்லாமே உள்ள கொடுத்து தான் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க மாநில அரசு உரிமை தொகையாக 3,000 ரூபாயும் அடிஷனலாக இந்த சம்மருக்கான ஒரு இதுவும் எதிர்பார்க்கிற. அதாவது இந்த அரசு என்னென்ன வாக்குறுதிகள் சொன்னார்களோ எல்லாவற்றையும் மக்களிடம் ஏமாற்றி விட்டாங்க. அதாவது இன்னைக்கு நிலுவைத் தொகையாக அடுத்த 3 மாதத்துக்கு சேர்த்து அறிவிச்சிருக்கிறார். ஆனா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 1,000 ரூபாய் தரேன்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. 28 மாதம் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 2023 தான் இந்த உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கு.
கிட்டத்தட்ட 28 மாதம் அப்ப அவர்கள் சேர்த்து அந்த நிலுவைத் தொகையை சேர்த்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுவும் மக்களுக்கு போக வேண்டியது தானே. 28 மாதங்கள் மக்களை ஏமாற்றிய திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எல்லா விதத்திலும், அதாவது 10,000 ரூபாய் பம்ப் செட்டுக்கு நாங்க இனாமாக கொடுப்போம் விவசாயிகளுக்குன்னு சொன்னாங்க, அது கொடுக்கல. கேஸ் ஸ்டவ் மானியம் என்னாச்சு, 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. இதுக்கு கரும்புக்கும் நெல்லுக்குமான தொகையை உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. மின்சார கட்டணம் மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றி அமைப்போம், இதுவரை ஒரு துளி கூட கிள்ளி போடவில்லை. இவர்கள் 500 விஷயத்தை சொல்லிட்டு ஒன்ன மட்டும் அறிவிச்சிட்டு 499 மக்களை ஏமாற்றி இவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு 1100 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோன்றாங்க. சரி, நீங்க 1100 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, எவ்வளவு பேர் வேலைக்கு சேர்ந்தாருன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு பேர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக எவ்வளவு பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டாலும் சொல்ல முடியும்ல. ஏன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சாலும் எவ்வளவு பிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு, எவ்வளவு இஎஸ்ஐ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு, எத்தனை பேர் புதிதாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக வேலைக்கு சேர்ந்தாலும் சொல்ல முடியும்ல. தமிழ்நாடுடைய பிஎஃப் இஎஸ்ஐ ஓபனிங் 10 ஆண்டுகளாக குறைஞ்சிக்கிட்டே தான், அதோட சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது, வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் வேற மாநிலங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வெகு விரைவில் ஏற்படக்கூடும். இவர்கள் ஆட்சியில், அதாவது பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்து விட்டு மக்களுக்கு சில நூறுகளை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மீதமுள்ள அந்த 28 மாதங்களுக்குரிய நிலுவைத் தொகையும் இவர்கள் சேர்த்து வழங்க வேண்டும். அதுதான் உண்மையான நீதியாகும். கட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை வச்சுதான் பயன்படுத்தி அரசியல் செய்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. அதாவது அதிமுகவினருடைய போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல அண்ணாவுடைய படமோ புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படமோ இருக்குதான்னு பாருங்க. புரட்சி தலைவர் படமும் அம்மா படமும் அண்ணா படமும் இல்லாத போஸ்டர்கள் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய போஸ்டர்கள் அனைத்தும் இருக்கு. நான் சொல்லல, திரு அண்ணன் டிடிவி அவர்களே பல மேடையில் சொல்லியிருக்கார், பல விஷயத்தில். ஒரு மாசம் முன்னாடி அவரே சொல்லியிருக்கார், அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் அம்மாவையும் மறந்து ஒரு போஸ்டர் கூட அவர்கள் ஒரு பேரளவு கூட பயன்படுத்துவது கிடையாது. அவர்கள் யாருக்கும் அந்த அதிமுகவில் வச்சு அவங்க அதை சொந்த லாபத்திற்காக அதை வச்சு சும்மா கொஞ்ச நாள் அதை ஓட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவருடைய எண்ணமே மக்களை சந்திக்கணும், இல்ல அந்த திமுகவை எதிர்த்து போராடி மக்களை சந்தித்து ஆட்சியை பிடிக்கணும்லாம் இல்ல. யாரும் திமுகவை எதிர்த்து பேசுறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைவர்கள் யாராவது ஒருத்தர் அந்தந்த இடத்துல அவங்க பகுதியில் இருக்கிற திமுகவினருடைய குற்றச்செயல்களை, அவருடைய ஊழல்களை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரும் பேசவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் முதல்வரையோ அவருடைய மகனையோ இல்ல அந்த பகுதியில் இருக்க அமைச்சர்களையோ பத்தி பேசுறாங்களா பாருங்க, யாரும் பேசவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள் ஆகிவிட்டார்கள். அந்தந்த பகுதியில் திமுகவுடன் இணக்கமாக இருக்கிறார்கள். அடுத்த வர்ற வேட்பாளர் பட்டியலையும் பாருங்க, சேப்பாக்கத்திற்கு கூட்டணிக்கு கொடுத்து உதயநிதிக்கு ஒரு டம்மி வேட்பாளர் போடுவாங்க, எடப்பாடியிலயும் ஒரு டம்மி வேட்பாளர் திமுக போடும். இவர்கள் 2 பேரும் வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். இவங்க எல்லாம் ஏற்கனவே அன்கோல தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரை பற்றி பேசணுமோ அதை மறந்துவிட்டு அவர்கள் அனைவரும் இன்று எங்களை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியும், அவர்களுக்கும் இந்த இருக்கிற பேசுறவங்களுக்கும் தெரியும் யாரு ஆட்சி அமைக்க போகுதுன்னு. அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரே எண்ணம், எங்களை பற்றி பேசுவது மட்டும்தான் இருக்கு. இல்ல, அது கண்டிப்பா முடிவான பிறகு கண்டிப்பா இதே போல இந்த 1000 ரூபாய் இந்த 2 மாதம் மத்திய அரசு முடக்க பார்த்தது. இல்ல அதுல நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, முதல்வருடைய ட்வீட்டை நான் பார்த்தேன், யாரோ முடக்க பாக்குறாங்க. அது யாரு முடக்க பாக்குறாங்கன்னு அவருக்கு சொல்ல அந்த தைரியம் இருக்கா? அதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சி உன்னை முடக்க பாக்குதுன்னு சொல்லக்கூட முடியாமல் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, யாரோ முடக்க பாக்குறாங்கன்னு. ஐயா, அது சொல்ல வேண்டியதானே? பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் உள்துறை அமைச்சரும் பேரை போட்டு சொல்லுவதில் என்ன பயம் முதல்வருக்கு? அதை கூட சொல்லாமல் ஏதோ கனவுல போடுற மாதிரி. இதான் இவர்கள் முதல்ல இருந்து இந்த 4.5 வருஷமா எத்தனை முறை பிரதமருடைய பெயரை சொல்லி, உள்துறை அமைச்சர் பெயரை சொல்லி முதல்வரோ அவருடைய குடும்பத்தினரோ பேசியிருக்காங்கன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கூட இருக்காது. அவர்கள் பேசினதெல்லாம் கடைசி வரைக்கும் கவர்னரை பத்தி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. எங்கேயுமே பிரதமர் பெயரை பற்றி ஒரு பேரளவு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லா இடத்திலும் ஒன்றிய அரசு மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவுடன் நல்ல உறவில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னைக்கும் அதை பத்தி பேச மாட்டாங்க. இன்னைக்கு இருக்க ட்வீட்லயும் பார்த்தேன், அவர் எங்கேயுமே யாரு அதை மிரட்டுறாங்கன்னு சொல்ல, யார் அதை நிறுத்த பார்க்கிறாங்கன்னு சொல்ல, அவர் எல்லா இடத்துலயும் ஒரு பொதுவா போட்டிருக்காரு. தைரியம் இருந்தால் யார் அதை முடக்க பார்த்தாங்கன்னு சொல்ல தலைவர் விஜய் வேலை போட்டியிட போறதா ஒரு கருத்து நிறைவேற்றது. இல்ல, அது தவறான தகவல். எங்களுடைய தலைவர் எங்கே நின்றாலும் மக்களுடைய முழு ஆதரவுடன் ஒரு பெருவாரியான வாக்குகளுடன் வெற்றி பெறும். எங்க நின்றாலும் வெற்றி பெறும். அதுல மாறுக்கிறது இல்ல. நான் இப்ப அதிமுக பத்தி நம்ம தெளிவாக பேசிவிட்டோம்.
அவங்க யாருக்கும் திமுகவை எதிர்க்க எந்த திராணியும் கிடையாது. நாங்க தெளிவா சொல்லிட்டோம், களத்தில் இல்லாதவர்கள், மக்கள் மனசில் இல்லாதவர்கள். எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா இருந்தால் கூட இப்படி இவர்களை ஏன் அவர்கள் அம்மா பேச விடாமல் வைத்திருந்தாலும் உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர்கள் அனைவரும் புறக்கணித்த ஒரு அதிமுக பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. நன்றி சார். தொடர்ந்து விசில் சின்னத்துக்கு தடை விதிக்கிறாங்க. இப்போ ஜெயபாலா ஸ்டேடியம், அப்புறம் தூய்மை பணியாளர்கள் விசில் அடிக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. இல்ல அவங்க எவ்வளவு தடை செஞ்சாலும் மக்களிடம் சின்னம் போய் சேர்ந்து விட்டுச்சு. அவங்க இன்னும் நிறைய வேலை இந்த மாதிரியான நிறைய கோமாளித்தனத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னொன்று தேர்தலை ஒட்டி பாருங்கள், மக்கள் அனைவரும் முழு ஆதரவோடு எங்களோட விசில் சின்னம் எல்லா வீடுகளும் சென்று சேர்ந்து விட்டது. இந்த தேர்தல் அன்னைக்கு தெரியும் யாருக்கு முழு வாக்கள்.